வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு. எப்படி? நல்லா இருக்கேன். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட் அவே இன்னைக்கு ஆ. இந்த ப்ரிவியூ ஆஃப் ரெண்டு மேட்ச் பார்த்துடுறோம். இன்னைக்கு மேட்ச் ஓகே. ஆர்ஆர் ஆர்சிபி அட் ஜெய்ப்பூர் அண்ட் ஓகே. டிசி செம்மை அட் டெல்லி. அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெய்ப்பூர் மேட்ச்க்கு போயிடுவோம். ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஓகே. வாட் டு எக்ஸ்பெக்ட் தி டீம் கம்போசிஷன் வில் பி? டீம் காம்போசிஷன் இவங்க வந்து ரசிக் தார் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஆர்சிபி ஓகே. பிகாஸ் மோஸ்ட்லி கிரீன் கிரீன் விக்கெட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் டெல்லிலையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு as well as சவாய் மான்சிங் ஸ்டேடியம்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமா கிரவுண்ட் பெருசு. ஆமா. அண்ட் ஜெஃப்ரா ஆர்ச்சர் நல்ல நல்ல ரிதம்ல இருக்காரு. ம். சப்போர்ட் போடுறதுக்கும் போலிங் இருக்கு இவங்களுக்கு. பிளஸ் சந்தீப் சர்மா நல்லா போட்டுருக்காரு. அதனால துஷார் பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே ஐ திங்க் he will come good there. ம். He has got enough pace, கை வேற உடைச்சிட்டாரு ருத்துவுக்கு. நல்ல 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 ஸ்பீடு தான் அவரு. என்ன ப்ராப்ளம்னா டைரக்ஷன்ஸ் எங்கேயோ போடுவாரு. ஐ திங்க் ஜெஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆடுறது தான் இனிமேல் டாக் ஆஃப் த டவுனா இருக்கும் ஐபிஎல்ல. ஏன்னா அவர் அந்த ரிதம்ல இருக்காரு சூப்பரா. சரியா இல்லைன்னா 2 விக்கெட் எடுத்துருவாரு. 2 விக்கெட் எடுத்தனா காலி பவர் பிளேல. ஸோ அதை பேங்க் பண்ணி தான் அவங்க போவாங்க ஆர்ஆர். ஸோ லெட் அஸ் இப்போ see விராட் கோலி ஆர்ஆர் என்ன பண்றாருன்னு டீம் இன்னைக்கு. கம்போசிஷன் பாத்தீங்கன்னா, அசரங்கா ம். பர்சனல் ரீசன்ஸ்க்கு புல் அவுட் பண்ணிட்டார். லாஸ்ட் மேட்ச் ஃபசல் ஃபருக்கி ஆடினாரு. இன்னைக்கு ஃபருக்கி தான் ஆடுவாரா? நீங்க விக்கெட் இதுவா இல்ல இருக்கணும்ன்றதுனால. விக்கெட் கிரீனா இருந்தா ஃபருக்கி தான் ஆடுவாரு. ஆ. But considering the ground dimensions, which is slightly bigger on the mid-wicket side, ம். அவரோட spin will be helpful actually. மாப்பாக்கா ஒருத்தர் இருக்காரு, அவரை ட்ரை பண்ணுவாங்களா? அதெல்லாம் அதெல்லாம் ஆட வைக்க மாட்டாங்க. ஃபருக்கி See, பேட்டிங். ஃபாரினர் ஈக்குவேஷன்ல மாத்த மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாமே மாறும்ல அப்புறமா. கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஸ்பின் நடுவு மிடில் யார் போடுறது அப்புறமா? அது இருக்குல்ல, தீக்ஷனா இருக்காரு. அடிக்க ஆரம்பிச்சானா போலிங் போடுறது பெரிய கிரவுண்ட்லன்னா ஸ்பின் போடுறது தான் பெட்டர். விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இல்ல. that we have been discussing. இந்தியன் ஐபிஎல்ல மிடில் ஓ, சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷனா, ஃபருக்கி 4 பேரும் விக்கெட் ஃபருக்கி டேக்கிங். ஃபருக்கி ஆமா இல்ல, விக்கெட் டேக்கிங். இவங்க 4 பேருமே ஆமா ரன் ஆமா கொடுத்தா கூட விக்கெட் எடுக்கிறது ஆப்ஷன்ஸ். கரெக்ட், அதேதான். அதான் ஃபிஃப்த் பவுலர் வந்து இந்த ஃபருக்கி வந்து ரன் மட்டும் தான் கொடுக்குறாரு. ஆமா அசரங்காலும் விக்கெட் எடுக்கிறாரு. அசரங்கா ஆடினா ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. அதுதான் அந்த அசரங்கா ஆப்ஷன்னா ஆடினா சஞ்சு அசரங்கா சஞ்சு ஆடினா வில் 5 ப்ரிஃபர் தட் பவுலரும் விக்கெட் ஒன்லி. எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. சஞ்சு வில் ப்ரிஃபர் தட் ஒன்லி. யூ ஜஸ்ட் see. அதான் அவர் வந்து ரொம்ப என்ன ஸ்மூத் ரீசன் கேப்டன். தெரியல. அசரங்கா வந்து என்ன ரீசன் தெரியல. பர்சனல் ரீசனுங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. பட் நீங்க சொல்ற மாதிரி அவர் அதான் ஆட வைப்பாங்க. ஏன்னா டீம்ல இவ்வளவு தூரம் பைசா கொடுத்து பண்றச்ச என்ன பர்சனல் ரீசன்ஸ் வர முடியும்னு எனக்கு தெரியல. அன்லஸ் இட்ஸ் வெரி சஞ்சு கம்பல்சரி சாம்சன் இல்னஸ் அட் ஹோம் ஆர். சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் பிலீவ்ஸ் இன் திஸ் டைப் ஆஃப் செட்டப். அவர் அழகா ஸ்லோ நான் ஜெய்ப்பூர் சொல்றேன்ல. சவாய் மான்சிங் ஓப்பன் கிரவுண்டு, காத்து நல்லா அடிக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன். டிராக்டர் அது வேற காத்து கொஞ்சம் அடிச்சுன்னா மேல போச்சுன்னா சைட்ல பெருசு சைஸ் பெருசு. சைஸ் பெருசு, சைட்ல பெருசு எப்போதுமே. மேல அடிச்சா காத்துல நீங்க வேற பாத்தீங்கன்னா கேச்சஸ் எல்லாம் கூட திரும்பி. அந்த அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. தள்ளி நிக்கலன்னு போவோம் ம். அப்படின்னு என்னோட திங்கிங். ஐ டோன்ட் நோ. ஐ மீன் ஹேவிங் சீன் ஓ, ஐபிஎல் ஓவர் சோ மெனி ஆர்சிபி நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆர்சிபி டீமுக்கு வருவோம். இந்த லியம் லிவிங்ஸ்டன் வந்து வீக் லிங்க் மாதிரி தெரியுது எனக்கு. அவர் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. பவுலிங்கும் போடல. ஆஃப் ஸ்பின் கரெக்ட். போடலாமான்னு தெரியல. அந்த ரெஸ்பின்னர் யூஸ் பண்ற விக்கெட்லயே சரியா போடல. அதுக்கு பதிலா ரொமாரோ ஷெப்பர்ட் ஆடலாமோ இந்த 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 விக்கெட்ல? ஆமா, விக்கெட் இப்படி இருந்தாலும் திங்க். பட் ஃப்ளவர் அந்த மாதிரி டிசைட் பண்ண மாட்டாரு. அவங்க வந்து 2 ஓவர் போட்டா கூட பரவாயில்ல, ஒரு வேரியபிள் ஆப்ஷன் வச்சுட்டு இருக்காங்க அவங்க. நடுவில் போடலாம் 2 ஓவர் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. அவர் 2 சிக்ஸ் அடிச்சா கூட அவர் ஓகேன்றாங்க. நடுவில் வந்து பேட்டிங். they are happy with what although he may not be a அவங்க விடுங்க. success. நம்ம நம்ம சேனல்ல வந்து இன்றைய செய்தி நாளைய தலைப்புங்கிற மாதிரி ஆகுது. அதுக்கு அதுக்கு பேசுறோம் இல்ல நம்ம. இது இல்ல நீங்க சொல்றது இவென்ச்சுவலி நடக்கும். ஆனா அதையும் நான் சொல்றேன், இவென்ச்சுவலி நடக்கும். அது என்ன பண்ணும், பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஃபெயில் ஆனவொன்னு தான் இல்ல, எடுப்பாங்க அவங்க. டெஃபினட்டா பிகாஸ் தே நீட் டு. இப்போ ஒரு ஃபெயிலியர் இல்ல, ஃபார்ம்ல இல்ல, கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஏதோ ஒன்று இல்லைன்னா தெரியுது. சும்மா பெர்சிஸ்ட் பண்றதுல அர்த்தமே இல்லைல்ல. when they have the combination team ஸ்குவாட் இருக்கு, they should try இல்ல. ஏன்னா பிசினஸ் எண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் போச்ச. இப்போ நீங்க புதுசா பிளட் பண்ண முடியாது. இப்போ அந்த சமயத்துல வந்து இப்போ சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். சான்சஸ் கொடுத்தாதான் அவனுக்கும் வந்து ஒரு இதுல இருப்பான். இப்போ ஜிடி பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்றாங்க நல்லா. வாஷிங்டன் முன்னாடி கொண்டு வந்தாங்க. இவருக்கு முன்னாடி கொடுத்தாங்க. தே கிவ்ஸ் சம் டீசன்ட் ஹிட் இல்ல.
கான்ஃபிடன்ஸ் பேக். கீப் எவ்ரிபடி இன் குட் மொரல் இல்ல டீம்ல. அதுவும் இல்லாம அது வந்து ஆர்டிஸ்ட் ஆப்ட் வந்து தே ஸ்ட்ரெயிட் அவே டிசைட் வெதர் தே பர்ஃபார்ம் ஆர் நாட் பர்ஃபார்ம் ஜிடி. அதுதான் ஒரு அட்வான்டேஜ் அவங்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா. ஆமா. சிஎஸ்கே யூஸ் டு பி லைக் தட் ஏர்லியர். That is success formula actually speaking. But I don't know. See, this is how good teams, pick the correcta horses for courses மாதிரி அடிச்சாலும் அடிக்கட்டாலும் கரெக்டா எடுத்துட்டு அனுப்பணும். அந்த பிளேயரை யூஸ் பண்ணணும். இல்ல நம்ம நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், பவுலிங்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான் எடுக்கணும். பேட்டிங்ல வந்து ஒரு யங்ஸ்டரை கொடுக்கலாம், ரூக்கி சான்சஸ் கொடுக்கலாம், எக்ஸ்போஸ் பண்ணலாம். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் நம்ம முன்னாடி பேசணும், டீட்டெயிலாக பேசுவோம். பட் ஹர்ஷல் பட்டேலோட எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அந்த மேட்ச் டர்ன் ஆச்சு. கரெக்ட். நேத்திக்கு அவர் பண்ணது பர்ஃபெக்ட் கால். இல்லைனாக்கா இன்னொரு 30 ரன் மேல போயிருக்கும். 30 ரன் மேல போயிருந்தா இவங்க முதல்ல ஒன்றிலே விட்டுருப்பாங்க. அதுவும் இருக்கு. சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அட்லீஸ்ட் சான்சஸ் கிரியேட் பண்ற பவுலர் வந்து நல்ல குட் பவுலர் கிரியேட் பண்ணுவாங்க. மெயினா அதுதான். சான்சஸ் வந்து இது கேபிடலைஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறதுலாம் மேட்ச் டிசைட் ஆகுது. ஆமா. அதனால சம் குட் பவுலர்ஸ் ஆர் சீன் இன் பேட் லைட். இந்த ரீசனுக்கு அவசரம். ஆமா. மெயினா அதுதான். அது நம்ம டீடைலா பேசுவோம் அப்புறமா. இப்போ ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பட்டிதார் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா பண்றாரு கேப்டன்சி. பட் லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் கோலி வந்து வாஸ் நாட் ஹாப்பி வித் பட்டிதார்ஸ். அந்த கேட்சை விட்டாரு ராகுல்ல. அதனால கொஞ்சம் அதனால இதுக்கெல்லாம் வந்து டீம் மீட்டிங் இதுல எல்லாம் வந்து கலந்துக்கவே இல்லை அவர் கடைசி இதுல அந்த பிரேக்ல. இல்ல என்ன சொன்னாரு தெரியல, ஏதோ சொல்லியிருக்காரு, இவங்க அதை எடுத்துக்கல. நடுவில் வேற மழை பெஞ்சுது. கார்த்திக் தினேஷ் கார்த்திகோட ஏதோ பேசினாரு, போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஆக்சுவலி டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் தம். பட் ஒன் திங் இஸ் ஷூர், கோலி இஸ் நாட் ஹாப்பி வித் தட் டிஃபீட் தேர் அட் பெங்களூர். திஸ் இஸ் வாட் வி கேன் இன்ஃபர். சரி, அவங்களுக்கும் இதேதான். ஹாசல்வுட் சரியா போடலன்னா மற்றவரெல்லாம் அடிச்சிருவாங்க இன் பெங்களூர். அது ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. பட் என்ன பண்றது, பெங்களூர் விக்கெட் இஸ் லைக் தட் அண்ட் யூ ஹேவ் நாட் ஸ்கோர்ட் ரன்ஸ் as a team. இட்ஸ் a problem, no? கரெக்ட். அது ஒரு பெரிய இது. I think Kohli should come good. He's in good form. What is the score you expect? I think இந்த கிரவுண்டு ஆல்தோ விக்கெட் கிரீனா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஃபாஸ்டா இருந்தா பேட்டிங் ஆடுறதும் கொஞ்சம் ஈஸி தான், அடிக்கிறது டப்புன்னு போவோம். அந்த ரைஸ் அடிச்சாங்க, நல்லா ஆடுறவன் சூப்பரா அடிப்பான். 180 190 இஸ் 190 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈவனா இருக்கும். இனிஷியல் ஓவர்ஸ் அடிக்க முடியாது. அப்புறமா வேல்யூ ஃபார் ஷாட்ஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் சூப்பரா போவாங்க செவன்சிங்ல. என்னோட 170 175 தான் வரும். ஓகே, 175. கிரவுண்ட் பிக்கர். கிரவுண்ட் பிக்கர். ஐ நோ. கன்சிடரிங் இட் இஸ் ஏன்னா அவங்க எடுத்த உடனே ஃப்ரெஷ் விக்கெட் வந்து நல்லா இருக்கும். அதான் பவுன்ஸ் ஹேசல்வுட் நல்லா பவுன்ஸ் பண்றாரு. இந்த சைடுல ஹேசல்வுட் பண்றாரு, நம்ம சைடு ஆச்சர் இருக்காரு. பிளஸ் புவனேஸ்வர். ரெண்டு டீமுமே பவர் பிளே பார்த்தாங்க. ஏன்னா ரெண்டு பவுலரும் சொருவிடுவாங்க எடுத்த உடனே. விக்கெட்டை விட்டீங்கன்னா காலி. ஸ்டீப் பவுன்ஸ். ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க வேர் இஸ் யுவர் மணி ஆன்? யுவர் மணி ஐ திங்க் ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஐ திங்க் ஆர்ஆர் வில் புல் இட் ஆஃப். யா, ஓகே. நான் நினைக்கிறேன் ஆர்சிபி மைட் வின். பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் பார்ப்போம். மோர் இன்ட்ரெஸ்டிங் இது சி வர்சஸ் எம்ஐ. யா இன்ட்ரெஸ்டிங் கேம், சூப்பர் கேம் ஆக்சுவலி. இன்னைக்கு பும்ரா தான் இன் டெல்லி. பும்ரா போலிங் பார்க்கணும், நல்லா இருக்கும். பும்ரா அகைன்ஸ்ட் கேஎல் ராகுல் வில் பி மேட்ச் அப். ஓகே, எப்போதும் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க டீம் காம்பசிஷன் பாத்துருவோம். டெல்லி டீம்ல ஃபாஃப் லைக்லி டவுட்ஃபுல் ஸ்டார்டர்ங்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னு தெரியல. அவர் ரெஸ்ட் எடுத்துப்பாருங்க. மேட்ச் அப் ட்ரெண்ட் போல்ட் has taken him lot of times போல இருக்கு. அதெல்லாம் ஓகே. இங்கெல்லாம் டெல்லி விக்கெட்ல எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. இங்கெல்லாம் பாருங்க அடிச்சிடுவாங்க. பாம்பே வீக் லிங்க் நீ பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் நிறைய ஸ்விங் போலரா வச்சுட்டு இருக்காங்க. ஸ்விங் ஆலனா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதுவும் இல்லாம ஸ்விங் ஆலனா என்ன போல பண்ணுவாங்க ஸ்விங் போலர்ஸ்,
நார்மலா போட ட்ரை பண்ணுவாங்க. நார்மலா போட்டீங்கன்னா அடிச்சு பின்னிடுவாங்க. ஸ்விங் நின்னு போச்சுன்னா காலி அவங்களுக்கு. இல்ல அவருக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கம்ஸ் டு தி பார்ட்டி, அதனால ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டாரு. எக்ஸாக்ட்டா. அவங்களுக்கு மிடில் ஓவர்ஸ் போடுறதுக்கு பும்ரா, ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால சூப்பர் அவங்களுக்கு செட்டப். விக்னேஷ் புத்தூர் விக்னேஷ் புத்தூர் சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆடுவார்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் பெருசு. ஆடுவாரு. கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் இது. பட் ஸ்டில் ஹி வில் பிளே. ஐ மீன் ஹி ஹேஸ் டு பிளே. இதுல என்ன, there is no doubt about it. விக்கெட் எடுக்கிற போலரை வந்து ஃபுல்லா ஆட வைக்கணும் நீங்க. ம். சின்ன பையன் தப்பா ஆடுறது சான்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, ஆடாத போலிங் இல்லையா. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரயன் ரிக்கில்டனும் ஜாக்சன் தான் கொஞ்சம் வீக். இப்ப சூரியகுமார் அவங்க தான் வீக் லிங்க். ஃபார்ம்ல இல்ல. அவங்க தான் வீக் லிங்க் ஆக்சுவலி. கை வேற ஃபார்ம்ல இல்ல. ஸ்கை ஹி ஒன்ஸ் அகைன் டெல்லிங் யூ, ஸ்கைக்கெல்லாம் இப்பெல்லாம் ஐபிஎல்லாம் கரெக்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு எடுத்த உடனே அந்த ஃபாஸ்ட் பால்ல முதல்ல வந்தாதான் சான்ஸ். மிடில் வந்தாருன்னா மாட்டிக்கிறாரு. ஸ்லோவா ரொம்ப ஸ்லோவா போடுறாங்க, வெளில போடுறாங்க ஸ்லோவா. அவருக்கு அந்த பேஸ் அந்த பால் இருந்தா தான் he can do sweep and all that. ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா பத்தி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ரோஹித் சர்மா சரி. எனக்கு இன்னும் ரோஹித் சர்மா அகைன்ஸ்ட் சந்தீப் சர்மாவே எடுத்துருவாரு. அவ்வளோ ஸ்லோ ரோஹித் சர்மா. ஐ மீன் நத்திங் ராங் இன் பெரிய பிளேயர் ரோஹித் சர்மா. அது நவ் தட் ஹி ஹஸ் பிகம் ஸ்லோ. நியூ பால் ஆடுற கெப்பாசிட்டிலாம் எல்லாருமே நல்லா ஸ்விங்லாம் பண்ணாங்க, அவுட் ஆயிடுறாருல்ல. அதுதானே பிரச்சனையா இருக்கு அவருக்கு. அதுவும் இல்லாம அவர் இன்டென்சிட்டி நீ பார்த்து ஐபிஎல்ல ஒண்ணுமே இருக்காது. வாட் ஹி ஷோஸ் இன் சிடி ஃபைனல்ல இன்டென்சிட்டியும் நீ பிளேஸ் ஐபிஎல் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ரோஹித் சர்மா, பேட் கமின்ஸ், யுவராஜ் சிங், ஷேவாக் நீங்க பாருங்க. ஐ ஹவ் ஃபாலோட் தம். அவங்களோட இன்டென்சிட்டி இன் ஐபிஎல் இஸ் லைக் ஜஸ்ட் லைக் வாக் இன் த பார்க். யூ மஸ்ட் ஹவ் நோட்டீஸ். மேபி மோட்டிவேஷன் இல்லை, சும்மா ஏது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகிற மாதிரி வராங்க. அப்படி இருக்கும்போது ஆப்போசிஷன்ல ஆடுற போலர்ஸ் வந்து தே வாண்ட் டு மேக் அ பாயிண்ட் பை டேக்கிங் எ விக்கெட் ஆஃப் ரோஹித் சர்மா ஆர் ஷேவாக் ஆர் யுவராஜ் சிங். அதனால அது வந்து என்ன ஆயிடுது, ஃபெயிலியர் ஆயிடுது அவங்களுக்கு ஜென்ரல். அதனால சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. எஸ்பெஷலி கிளாரிங்கா தெரியும் வித் ரோஹித் சர்மா, பிகாஸ் ஓப்பனிங்ல எடுத்தோடனே அவுட் ஆகிறதுனால தெரியுது அவ்வளவுதான். பட் ஏஜ் நோ, அவரே சொல்றாருல்ல, அவரே பார்த்துட்டு இருக்காரு, பாவம். அண்ட் he has a weakness. வெள்ளுக்குள்ள போட பின்னி எடுத்துருவாரு. ஈவன் நோ அடிச்சா 6 தான். டெஸ்ட் மேட்ச் அப்படித்தான் ஆடுறாரு. அப்புறம் T20 அப்படி இருக்கு சிச்சுவேஷன். பார்ப்போம். ஐ திங்க் டிசி வில் டூ வெரி வெல். பட் மேட்ச் அப் நான் பார்ப்பேன். இன்னைக்கு வந்து கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்தானாக்கா சீக்கிரமா எம்ஐ ஈஸி வின். அவர்தான் ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்காரு. டிட்டர்மெண்டா ஆடுறாரு கேஎல் ராகுல். இட்ஸ் அ குட் சைன். ஆனா வி கேன் ஸ்விட்ச் கியர்ஸ் இல்ல, அது ஒரு அட்வான்டேஜ். ஸ்டேட்ல எல்லாம் அடிப்பாரு, ஸ்வீப் பண்ணலாம் அடிப்பாரு. அங்க அந்த கிரவுண்ட் ரொம்ப சின்னது, எங்க அடிச்சாலும் ஒண்ணுதான் டைமென்ஷன்ஸ் இல்ல பெரிய கிரவுண்ட்லயுமே he can clear. கேஎல் ராகுல பொறுத்த வரைக்கும் பட் நேத்து கூட போகுது, மிஸ்ட் கூட கிளியர் ஆகுது. ஆமா, டெல்லி ரொம்ப சின்ன கிரவுண்ட், ரொம்ப சின்ன கிரவுண்ட். Once again it comes down to how basically they bowl in that small ground. பெரியது மிக கடிப்பார்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தோணுது. மெக்கர் அவருக்கு 30 பால் தான் ஆடுவார் மேக்ஸிமம். அப்படியே அடிச்சாலும் 30 பால் எவ்வளவு அடிக்கிறாரோ அதான் 20 பால். ஏன்னா 2 பேரும் ஸ்விங் தான் போடுவாங்க. எடுத்தோடனே பும்ரா கூட எடுத்துருவாரு மிக்காக்க. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, தீபக் சகாரம் போடுவாரு, அவர் இறங்குவாரு. இறங்கி ஸ்டேட்லயும் எக்ஸ்ட்ரா கவர்லயும் அடிச்சாருனாக்கா இவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா இங்க 2 பேரும் 2 ஓவர் போட்டே ஆகணும் டிஃபால்ட்டா. இந்த 2 ஓவர்ல அடிச்சிட்டாருனாக்கா ஸ்கோர் எங்கேயோ போயிடும். This is what I think. I'm just speculating that this can happen that way. And our law of averages, he has to score runs. He has not scored. So he must be working out. டெல்லி பவுலிங் பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகம்லாம் டிஃபென்சிவா நல்லா போடுறாரு. குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட். இவங்க வந்து ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமார் தான் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ். குல்தீப் யாதவுக்கு ஏதோ விக்கெட் விழுது. பட் மற்ற 2 பேரும் டிஃபென்சிவ் தான். ஸோ டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆக எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு தெரியல என்னோட கணிப்புல. ஓகே, இல்ல டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த போலிங் தான், அந்த விக்கெட்டுக்கு அந்த போலிங் சூட் ஆகும் ஆக்சுவலா. அது சரி.
என்ன நீங்க என்ன பூவி அண்ட் ஸ்கோர்ஸ்? ஹேசல்வுட் ஆர்சிபி சொல்றீங்களா? பூவி அண்ட் ஹேசல்வுட் சொல்றேன், இது ஆர்சிபி சொல்றீங்க. ஆமா. ஆர்சிபி இன்னி மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, யா யா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர் யூ ஆர் கமிங் ஃப்ரம். ம். பட் ரெண்டு மேட்சுமே நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. ரெண்டு மேட்சுமே ஹோம் டீம் தான் அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஒன்லி ஃபேக்டர், ஸ்லைட் ஃபேக்டர் ஃபார் எம்ஐ இஸ் ஸ்டார்க் பிகாஸ் ஆஃப் பும்ரா. ஸ்டார்க் பும்ரா டெல்லியில ஸ்டார்க். பும்ரா ஃபேக்டர். ஆமா, டெல்லியில அவரு நல்லா போடுவார். ஸ்டார்க் எங்க வேணா நல்லா போடுவாரு. ஸ்டார்க்கு பேசிக்கா நீங்க வந்து அந்த ரன்னும் கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பாரு. எந்த ஸ்டேஜ்லயுமே அந்த ஸ்பீட்ல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அவுட் தானே. என்ன லெவல்லையுமே என்ன ஸ்பீடு அவரு, பயங்கர ஸ்பீடு. ஸ்டம்பு பலார்னு அடிக்கும். பேட்ல மட்டும் 6 தான், அதுவும் வேற விஷயம். பட் அவ்வளவு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். முகேஷ் குமார், ஒரு பால்ல. முகேஷ் குமார், மோஹித் சர்மா. ஆமா, they have very good. அதான் சொல்றேன், அந்த விக்கெட்டுக்கு they have good bowling they have taken. ஃபர்ஸ்ட் மேட்ச்னால விக்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் போக போக பாத்தீங்கன்னாக்க அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அங்க ஆடவே முடியாது, ஊர்லும் பிச் ஆகி. நடராஜன் வேற ஃபிட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சுக்கு. ஆமா, ஸ்டில் ஃபிட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபிட்டா இருந்தா கொடுத்துருவாங்க அவங்க. அவர் கோல்டு இல்ல. நட்ராஜன்லாம் ஓவர் 16, 18, 14 செம்மையா போடுவாரு போலிங். 8 ரன் போட்டு போயிடுவாரு. 3 யாருக்கு நடுவில் இறக்கிடுவார் சர்ன்னு. ஒரு 4 போகும் லெக் சைட்ல, அவ்வளவுதான். அதோட அது சூப்பர்ல. யாருக்கு எதாவது மிஸ் பண்ணா எல்பிடபிள்யூ போல்டு. என்ன ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சின்ன கிரவுண்டு, 200 விக்கெட் தான் நினைக்கிறேன். 200 மினிமம் 200 போயிடும் ஆக்சுவலா. ரெண்டு டீம் கதை டீம் 200 வந்துரும். செம இதுவா போகும் இன்னைக்கு. ஏன்னா ட்ரூ விக்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் முதல் மேட்ச்னால. எம்ஐ வின் பண்ணுவாங்க. எம்ஐ will win this because of the intensity. இல்ல, அவங்க இன்டென்சிட்டி தான். இன்டென்சிட்டி பயங்கரமா இருக்கும் எம்ஐ ஓடுது இன்னைக்கு. ஏன்னா வெறியில ஆடுவாங்க இன்னைக்கு. ஆமா, they have to turn it around. they are in a must win situation. whereas டெல்லி கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. இவங்க விக்கெட், இவங்க கீ பேட்டர்ஸோட விக்கெட் எடுக்கிறது பொறுத்து இருக்கு. ஐ திங்க் பும்ரா will come to the party today. is what I think. அடிக்க பார்த்தா டெஃபினட்டா அவுட் ஆயிடுவாங்க. ஆடிடலாம். 24 பால் தானே. இது டிசைட் டு ப்ளே. இல்ல அப்படி வராது. சிச்சுவேஷன் எப்படி வரும்னாக்க, மிடில்ல கேஎல் ராகுல் will be there playing பும்ரா. அந்த மேட்ச் அப் நீங்க பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் லாட் ஆஃப் டைம், கேஎல் ராகுல் 40 அடிச்சிருப்பாரு. ஆனா பும்ரா வந்தாலும் அவுட் ஆயிருப்பாரு. ஐபிஎல்ல பஞ்சாப் கேப்டன் அந்த போதும் அதே மாதிரி தான். அவர் வந்து எடுப்பாரு, அப்படியே ஓபன் அப் ஆயிடும். ஈஸி வின்லாம் நிறைய ஒதுப்பட்டிருக்காங்க பஞ்சாப். அப்போ when he was leading பஞ்சாப் வெரி ஈஸி. அவர் லீட் பண்ணாரா, அவர் லீட் பண்ணா அஸ்வினா, ஐ அம் நாட் ஷூர். அவரே லீட் பண்ணாரு. மயங்க் அகர்வால் எவ்வளவு ஈஸி மேட்சஸ், எவ்வளவு ஈஸி மேட்சஸ் விட்டாங்க தெரியுமா? பஞ்சாபுக்கு நிறைய கேப்டன். முரளி விஜய் லீட் பண்ணாரு. நிறைய கேப்டன் இல்ல, நல்லா விவிட்லயே ரிமெம்பர். நல்லா ஆடிட்டு அவுட் ஆயிட்டு போவார் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் எல்லா சீசனும் 500 ரன் இல்ல ஐபிஎல்ல. எங்க போனாலும் 500 ரன் மரணடி அடிப்பாரு. இப்பதான் அவர் வந்து கொஞ்சம் சிபிலைஸ்டா ஆடுறாரு ஆக்சுவலா. அத முந்தியெல்லாம் அசீசமா ஓட்டிட்டு போவாரு, முடிக்காம இப்பதான் முடிச்சு கொடுக்குறாரு. ஆனா இப்போ கொஞ்சம் சான்சஸ் கொடுக்குறாரு ஏர்லியா, பட் அதை விட்டுறாங்க. அதனால இல்ல பட் அது எப்போதுமே சான்ஸ் கொடுப்பாரு. முடிக்கிறது சொல்றேன். அவர் என்ன பண்ணுவாரு, கடைசியில கொண்டு வந்து அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. இந்தியாக்கே ஆச்சரியமா இருக்கா, அந்த 1 ரன்ல உத போடுவோம் நம்ம. ட்ரினிடாட்லயே அங்கேயோ கெரிபியன்ல ஒரு T20 1 ரன் அடிக்கணும், பிராவோக்கு அவுட் ஆவார் பைத்தியகாரத்தனமா. தண்டத்தனமா இருக்கும் பாக்கிறதுக்கு. 99 100 அன்னைக்கு. அப்புறம் ஒரு மேட்ச் டை ஆகும், தண்டத்துக்கு அவுட் ஆவாரு. அது பஞ்சாபுக்கு தான் நினைக்கிறேன் சம்திங். கொஞ்சம் சோக் ஆயிடுவார் முன்னாடி. இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காரு. அதுல இருந்து இப்ப டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்திருக்கு. அந்த டர்ன் அரவுண்ட் எப்ப நான் சொல்லுவேன், நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப் அடிலேட்ல ஆனோம் தெரியுமா ஒரு கேம். எனக்கு ரன் அவுட் அடிப்பாரு. அந்த ரெயின் எஃபெக்ட் முடிஞ்ச உடனே திருப்பி வருவாங்க, ரன் அவுட் அடிப்பாரு பங்களாதேஷ். அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூடே டோட்டலி சேஞ்ச். டிட்டர்மெண்ட் பர்சனா ஆயிட்டாரு டோட்டலா. சரி ஸ்ரீதர், நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ஷூர். தேங்க்யூ.